ஒருத்தர் வந்து 36,000 கடன் வாங்குறாரு. அந்த அமௌண்ட் என்ன ஆகுது? 2 வருஷம் 3 மாசம் கழிச்சு வட்டியோட சேர்த்து 42,480 மாறுது. அப்போ வந்து வட்டி விகிதம் என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது தனி வட்டி. ஓகேங்களா? தனி வட்டி குடுத்துட்டாங்க. ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கொஸ்டின் பேப்பர் மற்ற சம்ஸ் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? அசல் நம்மளே குடுத்துட்டாங்களே 36,000. எண்ணெய் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 வருஷம் 3 மாதம். அது வந்து மொத்தமாக மாதமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 வருஷம்னா எத்தனை மாதம்? 24 மாதம். அப்புறம் இந்த 3 மாதம் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் வந்து 27 மாதம் வரும். வந்து அமௌண்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு ஃபார்முலாவில் வந்து என்ன வரும்? இங்கே வட்டி தான் போடுவோம். இங்கே வந்து அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. 42,480 வந்து என்ன இருக்குது? அசலும் வட்டியும் சேர்ந்து இருக்குது இல்லையா? அதான் ஏன்னா நான் அமௌண்ட்டுனா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து இது 2 வருஷம் 3 மாதம் கழிச்சு அசலும் வட்டியும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து இந்த அமௌண்ட்டுன்றது என்னது? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. நமக்கு தேவை என்னது? இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் தேவை. அப்போ அமௌண்ட்டில் அசலை வந்து நம்ம கழிச்சிடலாம். கழிச்சா என்ன ஆகும்? 42,480 அசலை வந்து கழிக்கணும். பி வந்து என்னது? 36,000. அப்போ அந்த 36,000 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குன்னா 6,480 தான் வந்து வட்டி. ஓகேங்களா? தனி வட்டி என்ன கிடச்சிருக்குன்னா 2 வருஷம் 3 மாதம் கழிச்சு 6,480 வந்து வட்டியாக வந்திருக்கும். அடுத்தது இங்கே என்ன வரும்? பிரின்சிபல் என்ன வரும்? 36,000. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. எண்ணெய் வந்து 27 நம்ம மாதம் போட்டால் இந்த ஃபார்முலா வந்து வருஷத்துக்கான ஃபார்முலா தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து கீழே வந்து 12 சேர்த்துக்கணும். நம்ம அந்த மாதமாக போட்டோமா கீழே 12 சேர்த்துக்கணும். சப்போஸ் டேஸ் எதனா போட்டோன்னா நாட்களில் இப்போ 73 நாட்கள் அந்த மாதிரி எதனா வந்ததுன்னா கீழே வந்து 365 வந்து நம்ம சேர்த்துக்கணும் எக்ஸ்ட்ராவாக. 100 இருக்குல்லையே அது கூட வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து பெருக்கிக்கணும். இங்கே மாதம்னால கீழே வந்து 12ஆல் பெருக்கிக்கிறோம். அப்புறம் இந்த 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன பண்ணால் இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இந்த 12 டேபிள் வச்சுன்னா என்ன கிடைக்கும்? 3 × 36 வரும். அந்த 0 வந்து அப்படியே போட்டுக்குங்க. அப்புறம் இந்த 6 மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து இந்த சைடு எடுத்து என்ன ஆகிடும்? நமக்கு ரெசிப்ராக்கல் ஆகிடும் இல்லையா? எல்லாமே 6,480 கீழே வந்து 30 × 27 வரும். இந்த 0வும் இந்த 0வும் வச்சிடலாம். அப்புறம் 3 டேபிள் ஏதாச்சும் என்ன ஆகும்? 216 கிடைக்கும். அப்புறம் இதை வந்து நம்ம 3 டேபிள் வச்சுன்னா 9 வரும். இங்கே வந்து 72 வரும். ஓகேங்களா? 72 வரும். அதுக்கப்புறம் வந்து இது 9 டேபிள் நம்ம டேரெக்டாக வச்சுக்கலாம் 8 டைம். அப்போ 6 வந்து இது 8% தான் வந்து ஆன்சரு.